ஹாய் கைஸ், வெல்கம் டு வி ஷோ இன்ஃபோ. சேமியா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எடுத்து நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சேமியா கேசரி செய்ய நம்ம ஒரு 1/2 கப்பு நெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 கப்பு நெய் ஊற்றியாச்சுங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டுங்க. நம்ம சேர்த்த நெய் அதாவது கீ ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நெய்யில் நம்ம சேர்த்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம 1 கப்பு சேமியா எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா இந்த நெய்யிலேயே வறுத்துக்கலாங்க. வறுத்து சேமியா தான் இருந்தாலும் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது நம்மளோட கேசரியோட டெக்ஸ்சர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இது 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. சேமியா 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ சேமியா வேகிறக்காக நாம் 1 கப்பு பால் சேர்த்திக்கலாங்க. கூடவே 1 கப்பு தண்ணியும் சேர்த்து சேமியா நல்லா வேக வச்சுக்கலாங்க. பால் மட்டுமே ஊற்றினா சேமியா அந்தளவுக்கு வேகாதுங்க. தண்ணி சேர்த்து வேக வச்சா, பாலும் தண்ணியும் சேர்த்து வேக வச்சா நம்மளோட சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அதாவது கேசரி, சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது இப்போ 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். 1 கப்பு பால் சேர்த்தோம். இப்போ 1 கப்பு தண்ணியும் சேர்த்துடலாங்க. இது நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுங்க. நம்ம ஆல்ரெடி நெய்யெல்லாம் போட்டு வறுத்ததுனால ரொம்ப குழையாது, கரெக்டாக வருங்க. அதனால தான் வறுத்து செய்கிறதுங்க. இது நல்லா 1 நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், சேமியா நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் சேமியா எடுத்த கப்லேயே 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் வேகணும். நம்ம இன்னொரு கப்பு பால் போட்டு நல்லா வேக வச்சோம்னா இது நல்லா வெந்துடுங்க. இப்போ இந்த பாலை ஊற்றிக்கலாங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வெந்தால், அதாவது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சால் நம்மளோட கேசரியோட டெக்ஸ்சர் கரெக்டாக வந்துடுங்க. 1 நிமிஷம் சர்க்கரை கரையிட்டுங்க, பார்க்கலாம். ஒரு பிஞ்ச் கலர் சேர்த்திக்கலாங்க. இந்த கலர் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அதே டயத்தில் நம்ம சேர்த்த சர்க்கரையும் கரையணும். 1 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, பார்க்கலாம். நம்ம சேமியா கேசரிக்கு சர்க்கரை சேர்த்ததுனால அது தண்ணி விட்டுருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சேமியா கேசரி, எம்மியான சேமியா கேசரி ரெடி ஆகிடுங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு தளர்வாக எடுத்தால் தான் கேசரியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குங்க. இன்னும் நம்ம அதாவது இந்தளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சோம்னா அது பர்ஃபி ஸ்டேஜில் வந்துடுங்க. இந்தளவுக்கு தளர்வாக எடுத்தால் தான் நேரம் ஆக ஆக அந்த நம்ம சேர்த்த பால், அந்த சர்க்கரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதே கொஞ்சம் நேரத்தில் இறுகிடுங்க. ஏன்னா சர்க்கரை போட்டு பண்ணுற எந்த ரெசிபியாக இருந்தாலும் அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுக்கிற ஸ்டேஜை விட நல்லா இறுகிடுங்க. அப்போ தான் நம்மளோட சேமியா கேசரியோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அருமையாக நம்மளோட சேமியா கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. பால் ஊற்றி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். கேசரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பால் ஊற்றி நிறைய பேர் செய்வாங்களான்னு தெரியல. பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை. சேமியாவை வறுத்து செய்யுங்க. 1/2 கப்பு சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி செய்யலை, பால் ஊற்றி செஞ்சுருக்கோம். அந்த பாலுக்கும் சேர்த்து சர்க்கரை நம்ம போடணும் இல்லையா, அதுக்காக தான் 1 கப்பு சேமியாவுக்கு. சேமியா அதிகமாக சர்க்கரை இழுக்காது. இருந்தாலும் 1 கப்பு ஏன் 1 கப்பு சேமியாவுக்கு 1/2 கப்பு சர்க்கரை ஏன் சேர்க்க சொல்கிறேன்னா, நம்ம முழுக்க பால் ஊற்றிருக்கோம். 1 கப்பு பால் ஊற்றிருக்கோம். 1 கப்பு சேமியா, 1/2 கப்பு சர்க்கரை, 3 கப்பில் 2 கப்பு பால் சேர்த்துருக்கோம். 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி சேர்த்து வேக வச்சாதாங்க சேமியா வேகும். பாருங்க,
நம்ம என்ன சேர்த்து கேசரி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்தாலே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுங்க. அந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரணும் அப்படின்னா நம்ம சேமியாவை வறுத்து செய்யணுங்க. அப்போ தான் கரெக்டாக வருங்க. சேமியாவை வறுக்காமல் செஞ்சோம்னா இப்போ நான் காமிக்கிற மாதிரி சூப்பரான டெக்ஸ்சரில் வராதுங்க, குழஞ்சு போயிடுங்க. எம்மியாக வர்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற சேமியா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். டிஃபனுக்கு யூஸ் பண்ணுற சேமியாவாக இருந்தாலும் சரி, பாயாசத்துக்கு யூஸ் பண்ணுற சேமியாவாக இருந்தாலும் சரி, எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எதாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே நல்லா வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.